உண்மையாக சொன்னால் ரொம்ப அவமானமாக இருக்குது சார். நாளைக்கு என் பையனுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு, என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லுது இந்த வயசுல. என் பசங்க 2 பேர் விளையாடுறாங்க. இங்க லோடு இறக்கிட்டேன், ஓகே நீ வா, 2 பேர் விளையாடுறாங்க. நம்ம தானே சார் நம்ம பசங்களுக்கு ஒரு உதாரணம். உங்களை அவமானப்படுத்துறது உங்களை மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்தா. அதை ஏன் இன்னும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. டே வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4000 5000 வரைக்கும் கிடைக்குது. அந்த ஒரு ரீசன் தான், வேற எதுவுமே கிடையாது. ஸ்கூல் படிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க, படிச்சதுக்கான மரியாதை இதுல இல்லையே. பா போ போய் எழுது, போய் வை. அதே அசிங்க எங்களுக்கு தான் இருக்கு. வழி தான் தேடிட்டு இருக்கேன், மாட்டிக்கிட்டு. வழி கட்சா நான் போதான் போறேன். இங்க யாருமே பரம்பரை பணக்காரன் இல்ல, பரம்பரை பணக்காரன் நான் அந்த வேலை செய்யறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணுறது, மற்ற ஏதாவது டெலிவரி பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது. ஒரு வேலை தானே செய்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அதுக்கேற்ற சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளோதானே தவிர நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறாங்க. நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற எல்லா வேலையுமே நல்ல வேலை தான், குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அதை டாக்டர் ஆகட்டும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்ட்டு நம்ம இப்போ டிசைட் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லலாம், அவங்க டாக்டர் ஆக போகிறாங்க, இன்ஜினியர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபியூச்சரில் அவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. நம்ம வந்து கடவுள் இல்லை அவங்க ஃபியூச்சரை வந்து பார்த்து நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ பசங்க வந்து அந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா விளையாடட்டுமே, அப்பாவோடைய கஷ்டம் புரிஞ்சுக்கிறாங்க. கஷ்டப்படுறத வந்து சொல்லி புரிய வச்சு வளங்க. யார் வேண்டான்னு சொன்னது? அதுக்காக இந்த வேலை பார்க்கக்கூடாது அந்த வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு யாராலையும் சொல்லக்கூடாது. அப்படி வேலை பார்க்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா காசு எடுத்துட்டு வந்து கொடுங்க. அவங்க ஏன் அந்த வேலைக்கு போகிறாங்க? ஒரு டெலிவரி வேலை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் அடிக்கிற வெயில்ல ரொம்ப கஷ்டம். எப்படி உங்களால இப்படி பேச முடியுதுன்னு தெரியல. ஹஸ்பண்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி பேசி வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கரெக்டா இருந்தாங்க தான் அவங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அது ஒரு கஷ்டமா இல்லாம ஒரு சாஃப்டான ஒரு இது லைஃப்பை வந்து மூவ் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி நீ பண்ற வேலை தப்பு அப்படி இப்படின்னு கான்வர்சேஷன் போச்சுன்னா அது பெரிய சண்டையில தான் வந்து முடியும். தப்பான ஏதாவது ஒரு வேலை பண்றவங்க பண்ணி சம்பாதிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வேலைக்கெல்லாம் போகாமல் என் புருஷன் பரவாயில்ல ஒரு நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பெருமைப்படுங்க. ஒரு ஒன்னே ஒன்று தான், அவர் சம்பாதிக்கிறது அவரே எடுத்து அவரே செலவு பண்ணி ஜாலியாக எந்த ஆளுமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் பாய்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்படி இது பண்ணிக்காதீங்க. நம்ம புருஷன் செய்கிற வேலை நம்ம தான் பெருமையாக பேசுகிறோம், அதை விட்டுட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக பேசுறது, அவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறது, அவங்க வேலை சரியில்லை அப்படின்ற மாதிரி பேசுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. மோட்டிவேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட எதிர்பார்க்கறது இது மட்டும்தான், ஒரு மோட்டிவேஷன், மனசு விட்டு பேசுறது, இதெல்லாம் மட்டும்தான். ஸோ அவங்களோட சின்ன சின்ன ஆசை அதுவே நிறைவேற்றுங்க, அதுவே போதும், அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்ணி பாருங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். பேசுறது நமக்கு தெரியாது. ஓகே.